இலைகளோட ஓரங்கள்ல வட்ட வட்டமா அழகா வெட்டியிருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. இந்த இலை மட்டும் இல்லங்க, ரோஜா இலைகளையும், கொய்யா இலைகள்ல கூட இதே மாரி வட்ட வட்டமா கட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. என்ன பூச்சி இந்த வேலைய பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு தேனீ மாரி ஒரு பூச்சி வந்து அந்த இலைய கட் பண்ணி கொண்டு போச்சுங்க. தாங்க தெரிஞ்சது இது ஒரு வகையான தேனீன்னு. இலைகளையோ அல்லது பூ இதழ்களையோ சாப்பிடாதாங்க. தேனும், மகரந்தம் மட்டும் தான் இது சாப்பிடுமாம். இலைகள அப்படியே பாய் சுருட்டுற மாரி சுருட்டி, தன்னோட கூடுகள கட்ட பயன்படுத்திக்குதாங்க. இலை வெட்டும் தேனீக்கள நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலான்னா, கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில உடம்புல மஞ்சள் கலர் கோடு போட்டு இருக்குமாம். இலை வெட்டும் தேனீக்கள் மகரந்தத்த தன்னுடைய வயிற்று பகுதியில எடுத்துட்டு போகுதாங்க. இதனால தான் அதிக அளவுல மகரந்த சேர்க்கை நடைபெறுது. எந்த பொருள பயன்படுத்தி அது கூடு கட்டுதோ, அதுக்கு தகுந்த மாரி அது பேரும் மாறுபடுதுங்க. மண்ண வச்சு கட்டுச்சுன்னா அது மேசன் பீ. இலைய வச்சு கட்டுச்சுன்னா அது லீஃப் கட்டர் பீ. மரத்துல இருக்கக்கூடிய பிசின்கள வச்சு அது கூடு கட்டுச்சுன்னா அது ரெசின் பீ. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்வோம், மகிழ்விப்போம்.